வணக்கம். இன்று தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய 7 முக்கிய அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கட்டுமான தொழிலாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், மெக்கானிக்குகள் என உடல் உழைப்பு தொழிலாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று அவர்களின் மாதாந்திர ஓய்வூதியம் ரூபாய் 1200 2000 ரூபாயாக உயர்த்தப்பட உள்ளது என தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியம் அறிவித்துள்ளது. அரசு பணியாளர்களின் கனவுகளை நினைவாக்கும் வகையில் நிதியுதவிகள் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளன. அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த திருமண முன்பணம் ரூபாய் 10,000 ரூபாய் 5 லட்சம் வரை அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் வீடு கட்டுவதற்கான முன்பணம் ரூபாய் 40 லட்சத்திலிருந்து 50 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் ஓய்வுக்கான பணிக்கொடை உச்சவரம்பு ரூபாய் 20 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பான எதிர்காலத்தை உறுதி செய்யும் வகையில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவர்கள் கடைசியாக பெற்ற ஊதியத்தில் 50 விழுக்காடு தொகையை வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியமாக பெற முடியும். சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் ஊராட்சி செயலர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியமும் கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளது. உடல்நல பாதுகாப்பு செலவுகள் அதிகரித்து வரும் நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான மருத்துவ காப்பீடு தொகை ரூபாய் 5 லட்சத்திலிருந்து ரூபாய் 10 லட்சமாக உயர்த்தப்பட உள்ளது. இது மட்டுமல்லாமல் அனைத்து அரசு வாரியங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் ஓய்வூதியதாரர்களுக்கும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்படும். கைத்தறி நெசவாளர்களின் முதியோர் மாதாந்திர ஓய்வூதியம் ரூபாய் 1200 2000 உயர்த்தப்படும். நலிந்த நிலையில் உள்ள வீரர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர ஊக்கத்தொகை ரூபாய் 6000 10,000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற முக்கிய அறிவிப்புகளை தமிழக அரசு இன்று வெளியிட்டிருக்காங்க. இது மாதிரி பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் பல பயனுள்ள அறிவிப்புகள் உடனடியாக நீங்கள் தெரிஞ்சுக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி.